Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் next set correlative conjunction பார்க்கலாம். Fourth correlative conjunction not only but also. Not only but also அப்படின்னா இது மட்டும் இல்லை அதுவும் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்ப்போம். நிலா இஸ் நாட் ஓன்லி ஹானஸ்ட் பட் ஆல்சோ கைண்ட். இங்கே நாட் ஓன்லி பட் ஆல்சோ சென்டென்ஸோட மிடில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நாட் ஓன்லிக்கு அடுத்து என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ அதுதான் பட் ஆல்சோக்கு அடுத்து இருக்கணும். 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், வெர்ப், கன்ஜெக்ஷன், ப்ரிப்போசிஷன், இன்டர்ஜெக்ஷன். இதில் ஏதாவது ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நாட் ஓன்லிக்கு அடுத்து ப்ரெசென்ட் ஆகிருந்ததுன்னா பட் ஆல்சோக்கு அடுத்தும் அதுதான் இருக்கணும். இங்கே பாருங்கள், நாட் ஓன்லிக்கு அடுத்து ஹானஸ்ட்டுங்கிற அட்ஜெக்டிவ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது பட் ஆல்சோக்கு அடுத்தும் அட்ஜெக்டிவ் தான் இருக்கணும். இங்கே கைண்ட் அட்ஜெக்டிவ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த சென்டென்ஸ் கரெக்ட். வேறு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடாது. அப்போ அந்த சென்டென்ஸ் ராங். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். ஹி விசிட்டட் நாட் ஓன்லி ஹிஸ் மதர் பட் ஆல்சோ ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இங்கே நாட் ஓன்லிக்கு அடுத்து நவுன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது பட் ஆல்சோக்கு அடுத்து ஒரு நவுன் தான் இருக்கணும். இங்கே ஹிஸ் பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற நவுன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த சென்டென்ஸ் கரெக்ட். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நாட் ஓன்லி தே வில் பெயிண்ட் த அவுட் சைட் ஆஃப் த ஹவுஸ் பட் ஆல்சோ தி இன்சைட். இங்கே நாட் ஓன்லி சென்டென்ஸோட பிகினிங்கில் இருக்குது. அப்போது இன்வர்ஷன் யூஸ் பண்ணணும். இன்வர்ஷனை பற்றி உங்களுக்கு அவ்வளோ ஐடியா இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி இன்வர்ஷன் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். தெரிஞ்சவங்க கன்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போது இன்வர்ஷனில் ஹெல்பிங் வேர்ப் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் வரணும். இங்கே ஹெல்பிங் வேர்ப் வில் இருக்குது. இந்த ஹெல்பிங் வேர்ப் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி ப்ரெசென்ட்டாக இருக்கணும். இப்போ இந்த சென்டென்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? நாட் ஓன்லி வில் தே பெயிண்ட் த ஹவுஸ் சைட் ஆஃப் த ஹவுஸ் பட் ஆல்சோ தி இன்சைட். இந்த சென்டென்ஸ் தான் கரெக்ட். நோ சூனர் தேன், நோ சூனர் ஃபாலோ பண்ணி தேன் தான் வரணும். ஹார்ட்லி, பேட்லி, ஸ்கேர்ஸ்லி ஃபாலோ பண்ணி வென் தான் வரணும். நெக்ஸ்ட் ஆஸ் சூன் அஸ். இந்த 3 கன்ஜெக்ஷனுமே ஒரே மீனிங்கை தான் கன்வே பண்ணும். ஒரு ஆக்ஷன் நடந்து பிடிச்ச உடனே இன்னொன்று ஸ்டார்ட் ஆகிறது. சைமல்டேனியஸ்லி ஒரே நேரத்தில் 2 ஆக்ஷன் நடக்கிறது. நோ சூனர் தேன் யூஸ் பண்ணுற இடத்துல ஆஸ் சூன் அஸ் யூஸ் பண்ணலாம். ஹார்ட்லி, பேட்லி, ஸ்கேர்ஸ்லி, வென் யூஸ் பண்ணலாம். இப்போது இந்த 3 கன்ஜெக்ஷனையும் தனித்தனியாக பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஒரே சென்டென்ஸ் வச்சு இந்த 3 கன்ஜெக்ஷனை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபிஃப்த் கன்ஜெக்ஷன் நோ சூனர் தேன். நோ சூனர் ஃபாலோ பண்ணி தேன் தான் வரணும். இதோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். நோ சூனர் இருந்ததுன்னா அதை ஃபாலோ பண்ணி டூ, டஸ், டிட், ஹேட் இதில் ஏதாவது ஒரு ஹெல்பிங் வேர்ப் வரலாம். அடுத்து சப்ஜெக்ட் 1, அடுத்து ஆக்ஷன் 1, அந்த ஆக்ஷன் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கணும். அப்புறம் தேன் ப்ரெசென்ட் ஆகணும். அதுக்கடுத்து சப்ஜெக்ட் 2, அதுக்கடுத்து ஆக்ஷன் 2. இந்த செகண்ட் ஆக்ஷன் செகண்ட் சப்ஜெக்டை பொறுத்து இருக்கணும். No sooner the robber had seen the inspector then he ran away. இங்கே இந்த சென்டென்ஸோட மீனிங் ராபர் இன்ஸ்பெக்டர் பார்த்த உடனே ஓடிட்டான். இங்கே the robber had seen the inspector, இந்த சென்டென்ஸ் முடிஞ்ச உடனே அவன் ஓடுறது ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இந்த 2 ஆக்ஷனுக்கும் நடுவில் எந்த டைம் கேப்புமே இல்லை. இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்கள். No sooner the robber had seen the inspector then he ran away. இங்கே நோ சூனரை ஃபாலோ பண்ணி தேன் தான் வரணும். ஆனால் இங்கே தென் கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே என்ன வரணும்? தேன். இப்போ தான் இந்த சென்டென்ஸ் கரெக்ட். இருந்தாலும் இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. நோ சூனர் சென்டென்ஸோட பிகினிங்கில் இருந்ததுன்னா இன்வர்ஷன் யூஸ் பண்ணணும். இன்வர்ஷனில் ஹெல்பிங் வேர்ப் ஃபர்ஸ்ட் வரணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வேர்ப். இங்கே ஹெல்பிங் வேர்ப் ஹேட் இருக்குது. அப்போது அதை எப்படி எழுதணும்? ஹேட் சப்ஜெக்ட் முன்னாடி வரணும். இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி எழுதலாம்? நோ சூனர் ஹேட் த ராபர் சீன் த இன்ஸ்பெக்டர் தேன் ஹீ ரேன் அவே. அப்படி இல்லைனா இந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் எழுதிருக்க இல்லையா, அந்த ஃபுல் ஸ்ட்ரக்சர் வச்சு நீங்கள் இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். நோ சூனர் ஃபர்ஸ்ட் இருக்குது. அடுத்து டூ, டஸ், டிட், ஹேட் இதில் ஏதாவது ஒரு ஹெல்பிங் வேர்ப் வரணும். இங்கே ஹேடுங்கிற ஹெல்பிங் வேர்ப் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்போது ஹேட் ஃபர்ஸ்ட் வரணும். அதுக்கடுத்து சப்ஜெக்ட் இருக்குது. இங்கேயும் இந்த ராபருங்கிற சப்ஜெக்ட் இருக்குது. அடுத்து ஆக்ஷன் 1 இருக்கணும். சீன் த
inspector action 1. அடுத்து than வரணும். than இருக்கு. subject to he இருக்கு. action to ran away இருக்கு. இப்போ இந்த sentence correct. Second sentence பார்க்கலாம். No sooner had he reached the station when the train arrived. இங்க no sooner இருந்ததுன்னா அடுத்து inversion யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரக்சர் கூட பார்த்துக்கலாம். had இருக்கு, helping verb, அதுக்கடுத்து subject இருக்கு, அதுக்கடுத்து மெயின் verb இருக்கு. இப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்ட். இன்னொரு மிஸ்டேக் இருக்கு. நோ சூனர் ஃபாலோ பண்ணி than தான் வரணும். ஆனால் இங்கே when யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது than போடணும். சிக்ஸ்த்து கன்ஜெக்ஷன் பார்க்கலாம். ஹார்ட்லி, பேர்லி, ஸ்கேர்ஸ்லி இருந்ததுன்னா வென்னுங்கிற கன்ஜெக்ஷன் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கணும். இப்போது இதோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஹார்ட்லி, பேர்லி, ஸ்கேர்ஸ்லி இருந்ததுன்னா அதுக்கடுத்து ஹேடுங்கிற ஹெல்பிங் வெர்ப் தான் வரணும். அதுக்கடுத்து சப்ஜெக்ட் 1, அதுக்கடுத்து ஆக்ஷன் 1, அப்புறம் வென், அதுக்கடுத்து சப்ஜெக்ட் 2, அதுக்கடுத்து ஆக்ஷன் 2. இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். ஹார்ட்லி ஐ ஹேட் தாட் ஆஃப் ஹேவிங் சாக்லேட் when my friend bought one for me. இங்கே ஹார்ட்லி ஃபர்ஸ்ட் இருக்கு. அப்போது இன்வர்ஷன் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஹார்ட்லி, பேர்லி, ஸ்கேர்ஸ்லி வந்ததுன்னா அதுக்கடுத்து ஹேடுங்கிற ஹெல்பிங் வெர்ப் வரணும். இங்கே சப்ஜெக்ட் இருக்கு, ஹேட் இங்கே இருக்குது. அப்போது சப்ஜெக்ட் முன்னாடி ஹேட் வரணும். அதுக்கடுத்து சப்ஜெக்ட் 1 இருக்குது, ஹேடுக்கு அடுத்து சப்ஜெக்ட் 1. அதுக்கடுத்து ஆக்ஷன் 1 இருக்கு, தாட் ஆஃப் ஹேவிங் சாக்லேட் ஆக்ஷன் 1. அதுக்கடுத்து வென்னுங்கிற கன்ஜெக்ஷன் இருக்கு. இங்கேயும் வென் இருக்கு. சப்ஜெக்ட் டு மை ஃப்ரெண்ட், ஆக்ஷன் டு பாட் ஒன் ஃபார் மீ. இப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்ட். செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹார்ட்லி had she read the reading passage than he answered the questions. இங்கே ஹார்ட்லி வந்திருக்கு. அப்போது இன்வர்ஷன் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஹார்ட்லி, பேர்லி, ஸ்கேர்ஸ்லி இருந்ததுன்னா ஹெல்பிங் வெர்ப் ஹேட் யூஸ் பண்ணணும். அடுத்து இங்கேயும் ஹேட் தான் இருக்குது. அதுக்கடுத்து சப்ஜெக்ட் 1, ஷீ சப்ஜெக்ட் இருக்குது. அடுத்து ஆக்ஷன், ரெட் த ரீடிங் பேசேஜ். இங்கே பார்த்துருப்பீங்க, இது ரீட் கிடையாது, ரெட். இங்கே ஹேட் வந்திருக்கு. ஹேஸ், ஹேட், ஹேவ் வந்து இருந்ததுன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் யூஸ் பண்ணணும். V3 verb தான் யூஸ் பண்ணணும். இங்கே ரீடோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெட். ஸ்பெல்லிங் சேமாக இருக்கும், ஆனால் ப்ரொனவுன்ஸ் ரெட்டுன்னு தான் பண்ணணும். ஓகே, இப்போது ஆக்ஷன் 1க்கு அடுத்து இங்கே வென் வரணும். இங்கே இருக்கான்னு பார்ப்போம். இங்கே தேன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போது இதை எடுத்துகிட்டு இங்கே வென் போடணும். அதுக்கடுத்து சப்ஜெக்ட் 2 வரணும். ஹீங்கிற சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கடுத்து ஆக்ஷன் 2 வரணும். ஆன்சர் த கொஷின்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் கரெக்ட். செவன்த் கன்ஜெக்ஷன் ஆஸ் சூன் அஸ். ஆஸ் சூன் அஸ் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, 2 ஆக்ஷன்ஸ் ஒரே நேரத்தில் நடக்கும்போது ஒன்று முடிஞ்ச அடுத்த செகண்டே இன்னொன்று ஸ்டார்ட் ஆகணும். டைம் கேப் இல்லாமல் உடனே நடக்கிற ஆக்ஷன் கிட்ட ஆஸ் சூன் அஸ் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஸ் சூன் அஸ் ஷீ saw him, she recognized him. இங்கே ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் அவள் பார்க்கறது, அது முடிஞ்ச உடனே அடுத்து ஆக்ஷன் she recognized him, உடனே கண்டுபிடிச்சிட்டா. அதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். செகண்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். as soon as I have the information I will tell you. இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறது. இப்போது நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரே சென்டென்ஸ்க்கு 3 கன்ஜெக்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், as soon as I entered the room I saw her. இங்கே நான் ரூமில் என்டர் பண்ண உடனே அவளை பார்த்தேன் அப்படிங்கிறது தான் இங்கே. செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள். no sooner had I entered the room than I saw her. இங்கேயும் அதே மீனிங் தான். ஆனால் no sooner யூஸ் பண்ணுறதுனால no soonerக்கு என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணமோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும்.
இன்வர்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் மெயின் வேர்ப். நோ சூன் இருந்ததுன்னா தேன் வரணும், அதான் இங்கே தேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சென்டென்ஸ். தேர்ட் பாருங்க, ஸ்கார்ஸ்லி ஹேட் ஐ என்டர் த ரூம் வென் ஐ சா ஹர். இங்கேயும் ஸ்கார்ஸ்லி யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கேயும் சேம் மீனிங். ஆனால் ஹார்ட்லி, பேர்லி, ஸ்கார்ஸ்லிக்கு என்ன ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணமோ அந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும். ஹேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, ஹெல்பிங் வேர்ப், அதுக்கடுத்து சப்ஜெக்ட், அதுக்கடுத்து மெயின் வேர்ப். ஸ்கார்ஸ்லி வந்ததுன்னா வென்னுங்கிற கன்ஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணணும், அதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.